விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டுல மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அர்த்தாஷ்டம சனி வந்து விலகிடுறார். இது வந்து அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த திருமணம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார். 11ஆம் வீடு அப்படின்னா லாபஸ்தானம், லாபத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு வேலை, தொழில், இந்த ஒரு ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், இது எல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டம். வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு வந்து நம்ம விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டுல மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுல வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு. அப்போ விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியா இருந்து, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்னன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதா. பொதுவாகவே அஷ்டம சனி அப்படின்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. உங்களோட ராசியில இருந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா உங்களோட ராசியில இருந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போ அந்த கடந்த ஒரு 2.5 வருஷமா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, எதை எடுத்தாலுமே பாதி தடை, முழுசா தடை இல்ல, பாதி தடை, உங்களுக்கு தாமதம், உங்களுக்கு அது கரெக்டான நீங்க எதிர்பார்த்த மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்காது. நீங்க வந்து நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க, அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஹெல்த்ல யாரா இருந்தாலுமே, எந்த ஏஜ்ல இருந்தாலுமே சரி, உங்களுக்கு உங்க அளவுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருந்திருக்கும். நிம்மதியாவே இருந்திருக்காது. அப்ப ஹெல்த்ல ப்ராப்ளம் இல்லைன்னா மைண்ட்ல ப்ராப்ளம் இருந்திருக்கும். டிப்ரெஷன், இந்த மாதிரி மன உளைச்சல், அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து அப்படிதான் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ வந்து மார்ச் 29 2025ஆம் ஆண்டுல வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அர்த்தாஷ்டம சனி வந்து விலகிடுறார். இது வந்து அற்புதமான ஒரு காலகட்டமா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே ஃபென்டாஸ்டிக். இந்த அடுத்த உங்களுக்கு ஒரு 2.5 வருஷம் வந்து அற்புதமான ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல எவ்வளவு வருடம் இருப்பார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து 2025 மார்ச்ல இருந்து ஜூன் 2027ஆம் தேதி வரைக்கும் வந்து சனி பகவான் அங்கேயே தான் இருப்பார். உங்களுக்கு 5ஆம் இடத்துலயே தான் இருப்பார், மீன ராசிலேயே தான் இருப்பார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சனி பகவான் உங்களுக்கு என்ன ஒரு ஆதிபத்தியத்தை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 4ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அப்ப 3ஆம் வீடு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாம், கம்யூனிகேஷன், இதெல்லாமே வந்து கரெக்டா அமைஞ்சிருக்காது அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஒண்ணு சொல்ல போய் தப்பா போய் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீங்க நல்லதா பண்ணிருப்பீங்க, ஆனா அவங்க வந்து உங்களுக்கு கெட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு முத்திரை குத்திடுவாங்க. இவன் வந்து என்னதான் பண்ணாலும் இவன் வந்து நல்லவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்திடுவாங்க. நீங்க உண்மையா தான் இருந்திருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளான பீரியட்ல தான் நீங்க இருந்திருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். கரெக்டான உங்க கூட பிறந்தவங்க கூட கரெக்டான ஒரு அன்பு, ஒரு உறவுல இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். கரெக்டா வந்து அவங்க புரிஞ்சிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு கரெக்டா மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். சரிங்களா? 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு எப்படி எல்லாம் ப்ராப்ளம் பண்ணிருப்பாருன்னா, ஹெல்த்ல ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து அடுத்து வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கலான்னு ஏற்பாடு பண்ணிருப்பீங்க. ஆனா அது வந்து உங்களால முழுசா முடிச்சிருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். வீடு கட்டலான்னு பிளான் எல்லாம் போட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு லாஸ்னால, ஏதோ ஒரு காசு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனைனால அது நின்று போயிருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் மாத்தலாம் இல்ல வாங்கலான்ட்டு இருப்பீங்க. அது ஏதோ ஒரு ரீசனால தடைப்பட்டிருக்கும். இந்த மாதிரிதான் உங்களுக்கு கடைசி ஒரு 2.5 வருஷம் அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இப்ப அடுத்த 2.5 வருஷம் மார்ச் 29 2025ல இருந்து உங்களுக்கு ஜூன் 2027 வரைக்கும் எப்படிதான் இருக்கும்னு பார்த்துட்டோம்னா அற்புதமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே சனி பகவான் வந்து கரெக்டான ஸ்தானத்துல, கரெக்டான வீட்டுல, கரெக்டான இடத்துல பொசிஷன்ல அமர்ந்துட்டார் அப்படின்னா அள்ளி கொடுத்துருவாரு. கொஞ்சம் இக்கட்டான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னா, கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய இடத்துல உட்காந்துட்டாருன்னா இழுத்து அடிச்சு செஞ்சு முடிச்சு வச்சுட்டு போயிடுவார் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரிதான் அவர் பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதனால உங்களுக்கு அடுத்த ஒரு 2.5 வருஷம் அற்புதமான ஒரு ஆண்டாவே இருக்கும் அப்படின்னே பார்க்கலாம். சரிங்களா? அதனால எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை, அற்புதமா இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறதுனால அவரோட பார்வை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அவருக்கு வந்து 3 பார்வை இருக்கு. 3, 7, 10. தான் இருக்கிற வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார், 10ஆம் வீட்டை பார்ப்பார் அப்படின்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படின்னா வந்து நீங்க பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, பிசினஸ்ல வந்து உங்களோட பார்ட்னர்ஷிப் இருப்பாங்களா, உங்களோட கூட்டாளி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னே சொல்லலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒரு விஷயம், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் உங்களோட பிசினஸ்ல, ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து உங்களோட பார்ட்னர்னா ஹஸ்பண்டா இருந்த ஒய்ஃபா இருந்த ஹஸ்பண்ட் அப்படின்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து
ஒரு சின்னதா ஒரு சங்கடம், ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா பிளெயினான ரோடு இருந்தா அது ஒரு அட்வென்ச்சரஸ் இருக்காது, ஒரு ஒரு த்ரில் இருக்காது. ஒரு குண்டு குழியுமா இருந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு அப்படி கரடுமுரடான ரோடா இருந்தது ஒரு ட்ரிப்ல ஒரு 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 ஆக்ஷன்ஸ், ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா தான் அற்புதமா இருக்கு. அதனால வந்து ஃபேமிலி லைஃப், இந்த மேரேஜ் லைஃப்ல வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு வந்து சில பல வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா அது சின்ன மைன்யூட்டான லெவல்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு பாண்டிங், அற்புதமான ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதனால கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து இந்த திருமணம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அவர் லேட்டா தான் கொடுப்பாரு. நீங்க அவசரப்பட்டுட்டு டக்குன்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு தடையை கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். கரெக்டான நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். அப்போ மேரேஜ் பண்ணக்கூடிய ஏஜ்ல இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பொறுமையா தான் கொடுப்பாரு. அப்போ அந்த அளவுக்கு உங்களோட பொறுமையை நீங்க வந்து கடைபிடிச்சு கரெக்டான ஒரு வரனை தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு கரெக்டா செட் ஆகாது. அதனால எல்லாமே இருந்தாலுமே கரெக்டா யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டா அற்புதமான ஒரு கரெக்டான ஒரு வரனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால இது ஒண்ணுதான் இந்த 7ஆம் இடத்து பாக்குறதுனால இந்த விஷயம் எல்லாமே ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ். ஆனா சில பல தடைகள் சின்ன சின்னதா வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ஆம் வீடு அப்படின்னா லாபஸ்தானம், லாபத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு வேலை, தொழில், இந்த ஒரு ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், இது எல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டம். பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கலாம், உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குது. உங்களுக்கு உண்மையாவே ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் இது எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கடைசியா நீங்க வந்து கடைசி ஒரு 2.5 வருஷம் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, உங்களோட பேர் வருமா வராதான்னு. கடைசி உங்களுக்கு அது ஒரு ஏமாற்றமா தான் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. இந்த டைம் ஃப்ரேம்ல அற்புதமா இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பெரிய பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் உங்களை மதிப்பாங்க, உங்களை வந்து பேரும் புகழுமோட நீங்க வந்து வாழ்வீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க உங்களோட பெஸ்ட்டுக்கு உங்களோட பலன், இவ்வளவு நாளா செஞ்சதுக்கான பலன் இனிமேல் தான் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அப்போ லாபம் அதிகமா வரும். அப்போ தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் பிசினஸ் செய்யறவங்களா இருந்தாலும் லாபம் அதிகமா வரும். அந்த தொழில இருக்கிற தடை நீங்கும். உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஓகேங்களா? அதனால வந்து நீங்க தைரியமா உட்கார்ந்து இறங்கி அடிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டைம் சூப்பரா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படின்னாவே உங்களோட கூட பிறந்தவங்க, உங்களுக்கு எல்டரா இருக்கலாம், இல்ல யங்கரா இருக்கலாம், அவங்க எல்லாமே அவங்களோட உதவி நல்லா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய லாபம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே அற்புதமா இருக்கு. ஃபியூச்சருக்கு வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. லைஃபை நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய காலகட்டம் வந்து இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து சனி பகவான் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் அப்படின்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்போ குடும்பம், இந்த தனம் அப்படின்னா காசு. அப்போ வருமானம், நல்ல உயர்ந்த ஒரு பதவிக்கு போவீங்க, நல்ல ஒரு வருமானம், நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வருமானத்துக்கு என்டர் ஆவீங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்க நினைச்ச மாதிரியான வேலைக்கு, இல்ல வேலையில் இருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் வேலைக்கு சேஞ்ச் ஆகிறப்ப நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு உயர்ந்த ஊதியத்துக்கு போவீங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சேவிங்ஸ் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த சேவிங்ஸை ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காரணம் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அப்போ சனி வந்து 2-11 பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ்னா வந்து அவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாவே 2ங்கிறது வருமானம், 11ங்கிறது லாபம். வருமானம் வேற, லாபம் வேற. உங்களுக்கு வந்து தொழிலாகட்டும் வேலையாகட்டும் நல்ல ஒரு லாபம், வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. ஒரு ஜென்ரலா ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு பழமொழி, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதனால சனி பகவான் அற்புதமான இடத்துல இருந்துட்டு இந்த பார்வையை பார்க்கறதுனால அற்புதமான ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்கும் விருச்சிக ராசி சார்ந்தவங்களுக்கு அப்படின்னே சொல்லிடலாம். சரிங்களா? ஆனா என்ன பார்க்கணும் அப்படின்னா 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அது வந்து குடும்பஸ்தானம் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ குடும்பத்தை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா ஏற்படுத்துவார் அப்படின்னே சொல்லிடலாம். சரிங்களா? அப்ப குடும்பத்துல கொஞ்சம் நிதானம், அந்த தேவை அப்படின்னு நிதானம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாம ஒரு வார்த்தை விடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா காரணம் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து அந்த பேச்சுல ஒரு பொறுமை வேணும். அவசரப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தை விட்டுட்டீங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனையில போய் முடியும். அப்போ ஒரு நிதானம் வேணும். பேசுற பேச்சிலே ஆகட்டும், இந்த குடும்பத்திலே ஆகட்டும், ஒரு நிதானம், ஒரு பொறுமை, இதெல்லாமே கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது வந்து ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம். பெருசா மைனஸ் எதுவுமே இல்ல. சரிங்களா? இவ்வளவு நாளா இருந்த தடை எல்லாமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இப்ப 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி சனி பகவான் தான். அவர் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து ஏதோ ஒரு தடை இருந்துட்டே இருக்கும். வீடு கட்டலான்னு இருப்பீங்க. ஏன்னா அதான் அடுத்தடுத்து உங்களோட பிளான் அதான் இருக்கும். வீடு கட்டலான்னு இருப்பீங்க, வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும், இல்ல சேஞ்ச் பண்றதாகட்டும், இது எல்லாத்துக்குமே அற்புதமான காலகட்டம். இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது. வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வருமானமாகட்டும், உங்களுக்கு வண்டி வாகனம், சொத்து பத்து எல்லாமே அமையிறது எந்த ஒரு தடையுமே இல்லாம, தங்கு தடை இல்லாம உங்களுக்கு சனி பகவான் வந்து அள்ளி கொடுத்துட்டு வாரி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அற்புதமா இருக்கு.
ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் ரெக்கவர் ஆகும். ஹெல்த்லயும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்கிற நபர்களுக்கு எல்லாமே அற்புதமா இருக்குது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டான ஒரு பிளான் தெரியணும். என்ன பண்ணணும், எப்படி முயற்சி செய்யணும், கரெக்டா நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத சனி பகவான் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. நீங்க வாங்க ரெடியா இருக்கிறீங்களா, நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நீங்க உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதனால அற்புதமான ஒரு காலகட்டம். சரிங்களா? எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை. ஹெல்த்ல எல்லாத்துக்குமே இவ்வளவு நாளா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது, எல்லாமே ஹெல்த்ல வந்து குணமாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப், இந்த மேரேஜ்ல மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதனாலதான் அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாக்கணும். அந்த பொறுமை தேவை, குடும்பத்திலயும் பொறுமை தேவை. தேவையில்லாம ஒரு விஷயத்த பேசக்கூடாது, தேவையில்லாம வீண் வாக்குவாதத்தை நீங்களே கிரியேட் பண்ணக்கூடாது. அது வந்து பெருசா போய் முடிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி விஷயத்த மட்டும் எது நெகட்டிவ்னா, சின்னதா இதெல்லாம் ஒரு நெகட்டிவா இல்ல, இது சின்னதா மைன்யூட்டா இருக்கு. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறது கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல. சரிங்களா? அதனால ஆல் ஓவரா பார்க்க போயிட்டா சனி பயிற்சி வந்து உங்களுக்கு மார்ச் 2025 இருந்து ஜூன் 2027 வரைக்கும் அற்புதமா இருக்கு. அர்த்தாஷ்டம சனி விலகிடுறாரு. அற்புதமான ஒரு காலகட்டம். தடைகள் விலகுது, உங்களுக்கு வருமானம் பெருகுது, எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமா உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்ல. இந்த காலகட்டத்தை அற்புதமா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனல் வந்து பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணதுக்கெல்லாம் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் ஆகட்டும், நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும், அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.